உங்கள் சிந்தனைக்கு. இன்றைக்கு சபைகளில் விசுவாசிகள் ஊழியங்களில் தீவிரமாக ஈடுபடாமல் இருப்பதற்கு உள்ள காரணங்களில் மிகவும் முக்கியமானது அவர்களுக்கு வரங்களைப் பற்றி உள்ள தவறான புரிதல்தான். ஊழியம் செய்வதற்கு வரங்கள் தேவை. வரங்கள் என்பது முழு நேர ஊழியர்களுக்கு மட்டும்தான். விசுவாசிகளுக்கு வரங்கள் கிடையாது. வரங்கள் இல்லாமல் ஊழியத்தில் பிரகாசிக்க முடியாது. விசுவாசிகளுக்கு வரங்கள் அவசியம் இல்லை. இதுபோன்ற தவறான புரிதல்கள் அவர்களை சபைக்குள்ளாகவே அடக்கி வைத்துவிட்டது. இந்த காணொளியில் வரங்களைப் பற்றியுள்ள 13 அடிப்படை உண்மைகள் விளக்கப்படுகிறது. வரங்கள் என்றால் என்ன? வரங்கள் ஏன் கொடுக்கப்படுகிறது? எல்லா விசுவாசிகளுக்கும் வரங்கள் உண்டா? அல்லது ஊழியம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் வரங்கள் கொடுக்கப்படுகிறதா? வரங்களில் சிறப்பான வரங்கள், முக்கியத்துவம் இல்லாத வரங்கள் என்கிற பிரிவினை உண்டா? எல்லா வரங்களும் சமமானவைகளா? வரங்களே இல்லாத விசுவாசி என்ற ஒரு பிரிவு புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறதா? ஆவிக்குரிய தகுதியின் அடிப்படையில்தான் வரங்கள் கொடுக்கப்படுகிறதா? வரங்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுகிறதா? அல்லது ஒரு சில நபர்களுக்கு மட்டும் அதிகமாக வழங்கப்படுகிறதா? இது போன்ற பல கேள்விகளுக்கு இந்த காணொளியில் பதில் உண்டு. விசுவாசிகள் இதை நன்கு புரிந்து கொண்டால் எந்தவித தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நாமும் தேவனுடைய பார்வையில் முக்கியமானவர்கள், நமக்கும் ஒரு ஊழியம் இருக்கிறது என்கிற சிந்தையோடு விசுவாசிகள் தேவனுடைய பணியில் ஈடுபட முடியும். விசுவாசிகள் இந்த செய்தியை கட்டாயம் கேளுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கடவுளின் பணியில் எசேக்கியல் சண்முகவேல்.